50 வருஷமா ரெண்டு திராவிட கட்சிகளும் குழந்தைங்க விளையாடுவாங்க சீசான்னு. ஒரு பக்கம் மேல போச்சுன்னா இன்னொரு பக்கம் கீழே வரும், அடுத்த முறை இது மேல போகும், அது கீழே வரும். அந்த மாதிரி ரெண்டு திராவிட கட்சியும் மாறி மாறி தமிழ்நாட்டில் அரசாண்டாங்க. எப்பவும் தொழில்துறையில நல்ல முன்னுக்கு இருந்த தமிழ்நாடு, கல்வியில முன்னுக்கு இருந்த தமிழ்நாடு, ஆரோக்கியத்துல முன்னுக்கு இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு அப்படியே ஒரு 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 அடித்தளத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது, முன்னேறல. எப்பவும் இருந்த ஒரு நிலையில எப்பவும் இருந்த மாதிரி இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கும். இது எதுக்கு நம்மளுக்கு முக்கியமா இருக்கு? சின்ன லெவல்ல இருந்து பெரிய அளவு வரைக்கும் ஊழல் ஊழல் ஊழல கேட்டே தமிழ் மக்கள் இன்னைக்கு என்ன இதுக்கு வேற வழி இருக்கா, மாறுதல் இல்லையான்னு யோசிக்கிற நிலைமை வந்துருச்சு. ஓட்டர்களே நீங்க உங்களுக்கு மிக்சி கொடுத்துறேன், கிரைண்டர் கொடுத்துறேன், புடவை கொடுத்துறேன், முடிஞ்சா ஒரு சின்ன 8 கிராமம் 5 கிராமத்துக்கு தங்கத்தை கூட கொடுக்கறேன், ஆனா நீ எனக்கு ஓட்டு கொடுத்துரு. இதெல்லாம் கொடுத்து நம்ம கிட்ட ஓட்டு வாங்கின பிறகு என்ன மிஞ்சுது? நம்மளுக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடி ரோடு போடுங்கன்னு சொன்னா கேட்பாங்களா? உனக்கு ஓட்டுக்கு வேணுங்கிறத கொடுத்துட்டேன், அதனால நீங்க இப்ப ரோடு கேட்காதீங்கன்ற நிலைமையில இருக்கும். ஒரு சாதாரண மனிதன் ரோடு போட முடியுமா? ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட முடியுமா? இல்ல வேலை வேணும்னா, தன்னுடைய குழந்தைகளுக்கு வேலை வேணும்னா வேலை எங்கெல்லாம் கிடைக்கும் தேட முடியுமா? வேலை வாய்ப்பு கிடைக்கிறதோ, இல்ல ரோடு போடுறதோ, இல்ல ஹாஸ்பிட்டல் பண்றதோ, இல்ல ஒரு டேம் கட்டுறதோ, இதெல்லாம் அரசோடைய கடமை. அதெல்லாம் பண்ணல. தேங்குதல் நிலை, வேலை வாய்ப்பு அதிகரிக்கல. ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ண வேண்டியது ஒரு விதமான வேலையை முன்னுக்கு போக மாட்டேங்குது. இந்த நிலைமையில லஞ்சமும் ஊழலும் தான் இங்க நிறைய காதல படுது. ரெண்டு திராவிட கட்சியில இருந்து விடுதலை நம்மளுக்கு வேணும். பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு எல்லா ஸ்டேட்லயும் ப்ரூவ் பண்ணி காட்டுது. எங்கெங்கெல்லாம் நம்ம ஆட்சி அமைச்சோமோ அங்கெல்லாம் ஊழல் இல்லாம மக்களுக்கோசம் நடக்கக்கூடிய அரசாங்கம் நம்ம எப்படி நடத்தி காமிச்சோம். அதனாலதான் இன்னைக்கு மோடி அவர்களை விரும்பி இளைஞர்கள், பெண்கள் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு அவருக்கு முழு மெஜாரிட்டியோட டெல்லியில அரசமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. மக்கள் கொடுத்த ஆதரவு. தமிழ்நாட்டிலேயும் அந்த மாறுதல் வேண்டும். ஊழல் இல்லாத அரசு நம்மளுக்கு வேணும். நம்மளுடைய நல்லது கெட்டதை பார்த்து நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி ரோடோ, ரயிலோ, கரண்டோ கொடுக்கக்கூடிய அரசு நம்மளுக்கு தேவை. அதனாலதான் நான் உங்க எல்லாருக்கும் முன்னாடி ரெண்டு திராவிட கட்சியும் வேணாம் நம்மளுக்கு. தமிழ்நாட்டில் நல்ல ஒரு தேசியவாதம் பேசக்கூடிய தேசிய கட்சி நம்மளுக்கு தேவை. இரண்டு திராவிட கட்சிகளும் ஒவ்வொரு விதமா பண்ணாங்கன்னா, தேசிய கட்சியா இருந்து இத்தனை நாளைக்கு இருந்த காங்கிரஸ் என்ன ஆச்சு தமிழ்நாட்டில்? அவங்களுக்கு தானே யூபிஏ கவர்மெண்ட் நடத்தினாங்க. தமிழ்நாட்டை பத்தி என்ன பண்ணினாங்க? தமிழ்நாடு முன்னேற்றம் அடைவதற்கு என்ன பண்ணாங்க? தேசிய கட்சியில அவங்க லிஸ்ட்ல பேர் இருந்தா கூட தேசியவாதம் அவங்கள இல்ல.